ஹாய் ஹலோ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமா, அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனோட பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி என்ன விளாக் போகிறோன்னா, இன்றைக்கி ஆடி வெள்ளி, அதுவும் ஆடி 1ஆம் தேதியே வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷம். ப்ராடக்ட் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. தூக்கம் உள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்காங்க, ரியாக்ஷனை பாருங்க. படைக்கிறதுக்காக பாசிப்பருப்பு பாயாசம் தோரணமாக போட்டேன் பாருங்க. ஓகேவா? நீங்கள் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி வந்து எப்படி சாமி கும்பிட்டீங்க? நல்லபடி. ஹாய் ஹலோ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமா, அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனோட பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி என்ன விளாக் போகிறோன்னா, இன்றைக்கி ஆடி வெள்ளி, அதுவும் ஆடி 1ஆம் தேதியே வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான நாள். மோஸ்ட்லி ஆடி ஃபஸ்ட்டு வெள்ளியே வந்து நான் வந்து சாமி கும்பிட்றது வழக்கம். அதை வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான். திருமணத்துக்கு முன்னாடி வந்து ஆடிலாம் பெருசாக வந்து சாமி கும்பிட்றதுலாம் கிடையாது. இங்கே வந்து வழக்கத்தில் உண்டு. ஸோ அதனால் எனக்கு என்னவோ ஆடி ஃபஸ்ட் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அதை வந்து நான் கண்டினியூவாக அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். அதில் வந்து ஆடி ஃபஸ்ட்டு வெள்ளி வந்து சாப்பாடு செஞ்சு படைச்சும் சாமி கும்பிடுவாங்க. நான் சாப்பாடு செஞ்சு படைக்க மாட்டேன். ஈவினிங் டைம் விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம்ல, ஃப்ரைடே, அந்த விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம். சாமிக்கு ஏதாவது பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்றது. வீட்டெல்லாம் சுத்தபத்தமாக செஞ்சு தலை குளித்து இன்றைக்கி வந்து லேடி கெட்டப் போட்டிருக்கேன். ஸோ அதனால் பயந்துடாதீங்க. ஐயோ, லேடி கெட்டப் சொன்னேன், எங்கள் பாப்பாவுக்கு சிரிப்பை பாருங்கள். சாமி போட்டாலாம் க்ளீன் பண்ணி சந்தனம் போட்டெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த விளக்கு வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த விளக்கு, அப்புறம் ஊதுபத்தி ஸ்டாண்டு, அப்புறம் பெல்லு 3 சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது ப்ராடக்ட்டு. என்னம்மா? ரொம்ப நல்லா இருந்தது ப்ராடக்ட்டு. நான் வந்து ப்ராடக்டோட லிங்க் வந்து டேக் பண்ணுறேன், நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து கலர் சேஞ்ச் ஆகலை. நான் யூஸ் பண்ணி 2 மாதம் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ போடணும். ஏன்னா வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லி அதுக்கு நல்லா இல்லை. ஐயோ, நான் பேசுகிறேன், நான் அவங்களும் கண்டினியூவாக பேசுகிறாங்களா. ஸோ வாங்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கி யூஸ் பண்ணி 2 மாதம் ஆச்சு. 2 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து போடுறேன். கலர் எதுவும் சேஞ்ச் ஆகலை. புளியை வச்சு விளக்குனா நல்லாவே பிரைட்டாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு விளக்கு ஸோ உங்களுக்கு பெல்லு, விளக்கு, ஊதுபத்தி ஸ்டாண்ட் 3மே வேணும் செட்டாக அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ரேட்டும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டு தான். ஸோ அதனால் மறக்காமல் டேக் லிங்க் பண்ணியிருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வாங்க, அப்படியே வாங்க. டுடே விளாக்குள்ளே போகலாம். வந்து சின்னதாக வந்து தாமரை கோலம் தான், கலர் கோலம்லாம் போட்டு கொடுக்கணும்னு ஆசை தான். வர்ண பகவான் வந்து மழை பெய்யறதுக்கு ரெடியாக இருக்கார். அடுத்த ப்ரொசீஜரில் நம்ம போட்டு முடிக்கும் மழை வந்து போச்சுன்னா, அதனால் சும்மா ஃப்ரைடே அதுவுமா வாசலில் கோலம் இல்லைன்னா எப்படி. ஸோ அதனால தான் அப்படியே கையோட வந்து விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப உகந்த அருகம்புல் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அதையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டேன்னா குட்டி வாண்டு சேட்டை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்கள தான் பார்க்கறதா இருக்கும். ரிட்டன் வெளியே வந்தேன்னா நானும் வருவேம்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அருகம்புல் இதாங்க கோலத்தோட ஃபினிஷிங். போட்டு முடிச்சாச்சு. சிம்பிளாக ஒரு கோலம். ஓகே, அடுத்த மாயில் பறிச்சாச்சு. வந்து அடுத்ததாக அருகம்புல் பறிச்சாச்சு. ஸோ அதனால் வந்து ஈவினிங் வந்து செவ்வரளி வந்து பறித்து சாமி கட்டிக்கலாம். ஓகே, அடுத்த உள்ள ப்ரொசீஜரான வேலையெல்லாம் பார்க்கலாமா? விளக்கு கழுவணும், வீடு சொன்ன அந்த காம்போ இது தான். விளக்கு, அப்புறம் ஊதுபத்தி ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பெல்லு வந்து நல்லாவே வெயிட்டாக இருக்குது. நல்லாவே சவுண்டு வருது, உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். நல்லாவே வெயிட்டாக இருக்குது, கனமாக இருக்குது பெல்லு. ஸோ அதனால் இந்த காம்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காம்போ வேணால் லிங்கை டச் பண்ணி ப்ராடக்ட் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அடுப்பெலாம் வந்து நல்லா தொடச்சி நீட்டாக கழுவி எடுத்தாச்சு. ஓகேவா? நான் வந்து எல்லாத்தையுமே ஃப்ரைடே தான் செய்வேன். சிலர் வந்து முந்தின நாளே செய்வாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் அண்ணம்மா ஐயோ, உங்களுக்கு சிரிப்பு பாருங்கள். முந்தின நாளே செய்வாங்க. எனக்கு என்னவோ முந்தின நாள் செய்கிறதுக்கு டைம் கிடைக்காது, எப்போவுமே செட் ஆகாது. அன்னைக்கு செய்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு படைக்கிறதுக்காக பாசிப்பருப்பு பாயாசம் செய்கிறதுக்காக பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி 2யும் எடுத்தாச்சு. அளவாக எடுத்துட்டு சின்ன குக்கர், இது வந்து 1 லிட்டர் குக்கர். ஐயோ, இங்கே பாருங்கள் பவர் கட்டு. சரி, ஓகேவா? இந்த குக்கரில் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம ஒரு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டு நம்ம செய்ய ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, பறிச்சிட்டு வந்தோம்ல மாவில, அது வந்து நான் தோரணமாக போட்டேன் பாருங்கள். இது வந்து பழசு, நான் இன்னும் ரிமூவ் பண்ணலை, என்பதை ரிமூவ் பண்ணணும். தோரணமாக போட்டேன். இதில் தேங்காவையுமே நெய்யில் வறுத்து போடலாம். அது வந்து கெட்டு போகாது, ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக உடனே சாப்பிட்றது தானே சாமி கும்பிட்டு. ஸோ அதனால தான் நான் வறுத்து போடல. வறுத்து போட்டாலும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், தேங்காய் வறுத்து போடுற ஃப்ளேவர். வறுத்தாச்சு, ஆட் பண்ணிடலாமா? நான் என்ன பண்ணுவேன் எப்போதுமே, இதில் வந்து பாயாசம் இப்போ ரொம்ப கட்டியாச்சு. ஸோ அதனால் இதிலே தண்ணி ஊற்றிடுவேன். அப்போ வந்து அந்த நெய் ஸ்மெல் வந்து அந்த வாட்டரில் இருக்குமா. ஸோ அதனால் நல்லாயிருக்கும். அதிலே தண்ணி ஊற்றிட்டு அந்த சுடு தண்ணியை
எப்போதுமே உங்களுக்கு நீங்கள் வைக்கிற பாயாசம் ரொம்ப கட்டியாயிடுச்சுன்னா பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. லைட்டாக நம்ம என்ன வானலில் வதக்கணுமோ அந்த வானல்லே லைட்டாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணி அதை நீங்கள் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக ஈவனாக டேலி ஆயிடும். டைமில் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கா, இப்போ வந்து நம்ம சுகர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா சுகர் வந்து வாட்டர் கண்டென்ட்டாக அப்படியே வந்து மெல்ட்டாக வந்து சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். அம்மா சாமி கும்பிடுங்க. ஐயோ கையெடுத்து சாமி கும்பிட்டாங்க. இங்கே பாருங்க கீழே உளுந்து நீங்கள் இப்படி சாமி கும்பிடுவீங்களா? விநாயகர் பெருமானை எல்லாரும் வரைங்கோங்கப்பா. ஆடி வெள்ளிக்கிழமை அதுவுமா அழகாக ஈவினிங் டைமில் வந்து விளக்கேற்றுறதுக்கு முன்னாடியே வந்து விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு முதற் கடவுளை வணங்கிட்டு விளக்கேற்ற போகிறோம். பட் நீ மேலே நின்றுக்க அம்மா வரேன். அம்மா சாமி கும்பிடுங்க. எப்படி சாமி கும்பிடணும்? ஏஞ்சி நின்றுக்கோங்க. அம்மா மடி எப்படி சாமி கும்பிடணும்னு சொல்லி காட்டுங்க. எப்படி சாமி அதுமாதிரி கையெடுத்து சாமி கும்பிடணும். இங்கே பாருங்க கீழே விழுந்து எவ்வளோ அழகாக சாமி கும்பிட்றாங்க பாருங்க. அழகாக சாமி கும்பிடுவாங்க எங்கள் வீட்டு குட்கள். ஓகே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம அப்படியே வீட்டில் போயிட்டு விளக்கேற்றிடலாம். வாங்க நம்ம சாமி கும்பிடலாம். ஓகேவா? எல்லாரும் சேர்ந்து வந்து விளக்கேற்றோம். அது மட்டும் 5 கரத்தினை ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. பெல்லடித்தாமா சொல்லறீங்க. ஓம் நமோ நாராயண. மம்மடி தரண்டி நல்லபடியாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. ஓகேவா? எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். இப்போ ஒழுங்கு சாமி கும்பிட்றாங்க. பிள்ளையார் கோயில் போயிட்டு வந்து அப்படியே ஒரு தடவை சாமி கும்பிட்டாச்சு. கண்ணமுடிக்கு கிளம்புடு. இது நல்லபடியாக வந்து ஆடி வெள்ளியோட விளக்கேற்றி சாமி கும்பிட்ற நிகழ்ச்சி நல்லபடியாக கரமாக முடிஞ்சுது. ஸோ அப்படியே கண்டினியூவாக கடலூர் கப்பல் கேஎஸ் சேனல் வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படின்னு